வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஸ்டர் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கார்னர் தமிழ். இன்னைக்கு பாரம்பரியமான கொள்ளு கடையல் கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் கொள்ளு, அதாவது 200 கிராம். இதை நான் சுத்தம் பண்ணி கழுவி 1 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 வெங்காயம் நறுக்கியது, புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, 3 தக்காளி நறுக்கியது, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வடகம், சீரகம் 1 ஸ்பூன், பத்தை உளுந்து 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன். கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கிறேன். மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், பருப்பு 1/2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், பூண்டு, 1 தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சுவைக்கேற்ப உப்பு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். கொள்ளு பருப்பில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்தா கூட இந்த கொள்ளு பருப்பை ரசம் மாதிரி, சூப் மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம். இது நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பை கரைக்கவும், உடல் எடையை குறைக்கவும் இது நம்மளுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தசைகளுக்கும், எலும்புகளுக்கும், நரம்புகளுக்கும் இது நல்ல வலுவை தருது. அதனால தான் உடற்பயிற்சி செய்கிறவங்களும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்சிருக்கிற கொள்ளு பருப்பை குக்கரில் சேர்த்து ஊற வச்சிருக்கிற தண்ணியோடையே சேர்த்துடுங்க. கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடி கேஸில் வச்சிடலாம். வெயிட் போட்டு இது நம்ம 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே வேறொரு பாத்திரம் வச்சு நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி, இதையெல்லாம் சேர்த்து நம்ம கேஸில் தட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இப்போ இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம ரசம் பொடி தயார் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் பருப்பு, இதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் முதல்ல. இப்போ இது நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இதோடையே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பல் பூண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ அதோடு நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துடணும். நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற நம்மளுடைய கொள்ளு வெந்திருக்கா பார்க்கலாம். கொள்ளு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதிலேருந்து தண்ணியாக வடித்து எடுத்துக்கணும் ரசத்துக்கு. இப்போ நம்ம இதை மசிச்சிக்கணும். உங்கள்கிட்ட கல்சட்டி இருந்தால் கல்சட்டியில் போட்டு கூட நல்லா மசிச்சிக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசிச்சிக்கலாம், தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இது மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை 1 ஸ்பூன் எடுத்து நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த பருப்பையும் கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது, அந்த மாதிரி சாப்பிடும்போது. இப்போ சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ கலந்து விட்டு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியையும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கேஸில் கடாயை வச்சு எண்ணெயை சேர்த்து கடுகு 1/2 ஸ்பூன், பத்தை உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய், இது பொரிஞ்ச உடனே நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற ரசத்தில் சேர்த்துக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம கேஸில் வச்சு கொதிக்க விடணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசத்தூளையும் சேர்த்துடணும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசியலுக்காக நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயமெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். இதை இப்போ நம்ம மசிச்சிக்கணும். கல் சட்டி இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு இதை நம்ம மசிச்சிக்கலாம்.
இது மசிஞ்சிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கிற கொள்ளு பருப்போட இதையும் சேர்த்துடலாம். கேஸில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், தாளிப்பு வடம் இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம கறிவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம பருப்பில் சேர்த்துடணும். இது கேஸில் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இது நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளுடைய கொள்ளு மசியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.